வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து கடக ராசியில இருப்பாங்க. சூரிய பகவான் வந்து கடக ராசியில சஞ்சரிக்கிறது தான் வந்து ஆடி மாதம். அப்படி இந்த சூரியன் கடகத்துல உட்காரும் போது கடகம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தாய்மை குறிக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய வீடு. அப்ப சந்திரன் வீட்டுல சூரியன் அமர்றது வந்து ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செயல்களையும் செய்வதற்கு முன்கூட்டி நம்ம செய்யக்கூடிய பூஜை மற்றும் வழிபாட்டு முறைகளை இந்த ஆடி மாதம் செய்யணும் நமக்கு சொல்றாங்க. என்ன சார் அதுன்னா, இப்போ வந்து ஒரு மனிதர் தான் வசிக்கிற அதாவது வந்து இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரே இடத்துலயே ஒரே பொசிஷன்லயே அப்படியே இருக்காருன்னா அவருக்கு மதிப்புகள் இருக்குமா? மதிப்புகள் இருக்காது இல்லைங்களா? ஒரே இடத்துலயே இருக்காரு, ஒரே பொசிஷன்லயே இருக்காருனால மதிப்புகள் இருக்காரு. ஏன்னு சொல்றப்போ ஒரு ஆசிரியர் இருக்காரு. ஒரு ஆசிரியர் ஒரு 10 வருஷமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்க டீச்சரா இருக்காருன்னா அப்படியே டீச்சராகவே இருந்துட்டு இருக்காரு. அப்படியே 10 வருஷம் வந்துச்சு, 12 ஆச்சு, 10 அப்படியே டீச்சராகவே இருந்துட்டு இருக்காருன்னா அவருக்கு வந்து மதிப்புகள் இருக்குமா? டீச்சரா இருக்கணும். அடுத்து வந்து ஸ்டாண்டர்ட்ல வந்து 1ஆவதுல இருந்து அடுத்து 10வது அப்படியே போகணும். அடுத்து ஹெட் மாஸ்டர் ஆகும். அப்படியே பதவி உயர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி வாழ்க்கையிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து திருமணம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவர் வந்து திருமணமானா மட்டும் போதுமா? திருமணம் ஆகும்போது திருமணமாக சந்தோஷம் இருக்கும். அது திருமணமாகி ஒரு வருடமோ இல்ல 2 வருடத்துல 1 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தகப்பன்கிற அந்த பதவிக்கு போகணும். தகப்பன்கிற பதவிக்கு போனப்ப என்ன பண்ணா வாழ்க்கையில முன்னேறணும். இடம் வாங்கணும், வீடு வாங்கணும். அப்படியே வந்து எல்லார போல இவன் அப்படியே முன்னேறி மேல மேல போகணும். இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம் இல்லைங்களா? சோ அதுல வந்து யாராச்சும் ஒருத்தர் முன்னேறினா கூட போது அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது இல்லைங்களா? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பசங்களும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் நபரும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறணும். சோ அப்ப அந்த வாழ்க்கையில முன்னேறதுக்கு நம்ம வந்து அடிக்கல் போடும் இல்லைங்களா? இப்போ ஒரு வீடு கட்டினாலும் சரி, எதாவது சரி நம்ம அடிக்கல் போட முடியும். அந்த மாதிரி அடிக்கல் போடக்கூடிய வழிபாடு பண்ணக்கூடிய இந்த மாதம்ங்கிறது ஆடி மாதம். ஏன் சார் அந்த ஆடி மாதம் மட்டும் நீங்க சொல்றீங்க? இப்ப மத்த மாதம் நான் போயிட்டு வழிபாடு பண்ணா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் கிடைக்காது. ஆடி மாதத்துல மட்டும்தான் நான் வந்து வழிபாடு பண்ணா எனக்கு வந்து பலன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப மற்ற மாதங்கள்ல நம்ம போயிட்டு வழிபாடு பண்ணும் போதும் நம்ம வழிபாட்டுக்கு பலன் கிடைக்கும், கிடைக்காமல் போக போறது இல்லை. ஆனா இந்த ஆடி மாதத்துல வழிபாடு பண்றது மற்ற மாதங்களை விட 100 மடங்கோ 200 மடங்கோ அதிகமாக பலனை கொடுக்கும். ஏன் சார்னா இந்த ஆடி மாதத்துல மட்டும் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல நம்மளுடைய முன்னோர்களோட அனுகிரகம் கிடைக்குங்க. 7 ஜென்மம் வரைக்கும் சொல்றாங்க சாஸ்திரத்துல. பாத்தீங்கன்னா 1 2 3 இல்ல, ஒரு 7 ஜென்மம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளக்கூடிய நம்மளுடைய மூதாதையர் அந்த முன்னோர்களோட ஆசி மற்றும் அந்த முன்னோருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து இந்த ஆடி மாதத்துல தாங்க. அப்ப 7 தலைமுறை வரைக்கும், அதாவது 7 ஜென்மம் 7 தலைமுறை வரைக்கும் அந்த இருக்கக்கூடிய முன்னோர்களோட ஆசீர்வாதமும் அந்த